Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today சமையல்ல கடை மாவை பயன்படுத்தி 1 மணி நேரத்துக்குள்ளே 4 விதமான தீபாவளி பலகாரங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது முக்கியமா பிகினர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தீபாவளி பலகாரங்கள் செய்ய ஆசைப்படுறீங்க, அதுவும் குறைவான அளவுகள்ல செய்ய ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க. நிச்சயமா உங்க வீட்ல எல்லாரும் பாராட்டுவாங்க. இதுவே அதிகமான அளவுகள்ல உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுகளை அப்படியே டபுளா கூட்டிக்கங்க, சரியா இருக்கும். அதற்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு கடை மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். கடையில அரிசி முறுக்கு மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. இடியாப்ப மாவு இல்லைன்னா புட்டு மாவு அந்த மாதிரி சொல்லி போட்டிருக்கோம், அந்த மாதிரி வாங்காதீங்க. கடைகளில் சில சமயங்களில் வெறும் பிளைன் கவரில் முறுக்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விற்றுருப்பாங்க. அதாவது அதில் ஏற்கனவே பொட்டுக்கடலை இல்லைனா உளுந்து அந்த மாதிரி சேர்த்தே கலந்து விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தாதீங்க. பிளைனாக அரிசி முறுக்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வாங்கி பயன்படுத்துங்க. முதல்ல நம்ம இந்த 4 விதமான பலகாரங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மிதமான தீயில வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க, கருகிடக்கூடாது. கொஞ்சம் சிவந்து வந்தால் போதும். இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் மிதமான தீயில வச்சுட்டு கொஞ்சம் சிவக்க நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இதுவும் வறுபட்டுடுச்சு, இதுவும் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அந்த கடாயோட ஹீட்லேயே அந்த பொட்டுக்கடலை வறுபட்டா போதும், ஜஸ்ட் சூடேறினா போதும். ஸ்டவ் ஆனில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ மூணுத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு தனித்தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கங்க. நைஸாக அரைப்படல அப்படின்னா சல்லடியை வச்சு பயன்படுத்தி சலிச்சிட்டு எடுத்துக்கங்க. நான் இப்போ அந்த மாதிரி தான் 3 பொருட்களுமே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், தனித்தனியாக அரைச்சிட்டு நல்ல நைஸான பவுடராக இருக்குது எல்லாமே. இப்போ இதை எடுத்து அப்படியே எட்ட வச்சுருவோம். முதல்ல நம்ம தேன் குழல் முறுக்கு எப்படி நல்லா வெள்ளையா கடிக்கும் போது நல்லா மொறுமொறணும், உள்ளே இறங்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது சராசரியாக 150 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, வேணும்னா கருப்பு எள்ளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்பூனை நீங்கள் பயன்படுத்தி அளவுகள் அளந்துக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்குங்க. நிறைய தண்ணி விட்டு பிசைஞ்சாலும் முறுக்கு பிழியும் போது ஒன்றா வராமல் அங்கங்கே உதிர்த்து விட்ட மாதிரி வந்துடும். அதே மாதிரி நிறைய பட்டர் சேர்த்து பிசைஞ்சாலும் சில சமயங்களில் முறுக்கு ஒன்றோட ஒன்று வராமல் உதிர்த்து விட்ட மாதிரி வந்துடும். அதனால் பட்டர் கரெக்டான அளவுகளில் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து தான் நான் இன்றைக்கி இந்த தேன்குழல் அச்சு தான் பயன்படுத்தி பண்ண போகிறேன். இப்போ இதில் மாவை சேர்த்துக்கலாம். ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கங்க. இல்லைனா சல்லி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரண்டியை கூட பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் பிழிஞ்சு விட்டாலே அழகாக வரும். நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பண்ணி விடுங்க. இதை இப்போ எண்ணெயில் விட வேண்டியதான். எண்ணெயில் விடுறதுக்கு முன்னாடி மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கட்டும். அதே மாதிரி தீயும் மிதமான தீயிலே வச்சு பண்ணுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு உடைந்து மேலே சிவந்து போயிடும். உள்ள முறுக்கு அந்த மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் முறுக்கோட நிறமும் மாறி போயிடும், நல்லா இருக்காது. மிதமான சூட்டில் வச்சு பண்ணும்போது அழகாக வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக வரும். தேன்குழல் முறுக்கு சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அச்சு ரொம்ப மெலிதாக இருக்கும். அந்த உட்டன் அச்சு வேணும்னா கடையில் விற்கிது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே விற்கிது, வாங்கிக்கங்க. 125 ரூபா தான் அது. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு பிறகு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு எடுங்க, சூப்பராக வரும். அவ்வளோதான், வெள்ளை வெள்ளைன்னு தேன்குழல் முறுக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம முள்ளு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க.
இது சரியா 150 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே பாசிப்பருப்பு மாவு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் எள்ளு, அரை டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, அப்புறம் பட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல, 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்குங்க. சாப்பிடும்போது நல்லா மொறுமொறணும், உள்ளே இறங்கும் போது நல்லா மிருதுவாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வெண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்க. அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த அச்சு தான் பயன்படுத்துகிறேன். ஒரு அச்சும் இருக்குது, அதாவது அந்த ஸ்டார் 1 இருக்குது இல்லை 3 இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திங்க. நான் இப்போ அந்த கரண்டியில் எப்படி பிழியுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ரவுண்ட் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக வரும். மாவு மட்டும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சிங்க அப்படின்னா அருமையாக பிழியறதுக்கு சிரமம் இல்லாமல் வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் விட்டுற வேண்டியதுதான். பிகினர்ஸ்னா கரண்டியை பயன்படுத்தி போடுங்க. உங்களுக்கு அந்த எண்ணெய் தெரிக்காமல் பயப்படாமல் அழகாக பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா போட்டுட்டு சைடில் பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ திருப்பி விட்டுருங்க. இது நம்ம 2 மெத்தடில் எடுக்கலாம். உங்களுக்கு நல்லா சிவந்து வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா சிவந்து வரும். இல்லை கொஞ்சம் நாங்கள் வெண்மையாகவே எடுத்துக்கிறோம், அதாவது அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு வெண்மையாகவே எடுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் சிவந்து எடுக்கிறேன். அவ்வளோதான், முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மகிழம்பு முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அடுத்ததான் ஓமப்பொடி. ஓமப்பொடி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இது சரியாக 100 கிராம் இருக்கும். அடுத்ததான் அரிசி மாவு 1/4 கப்பு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நல்ல கலர் கிடைக்கும். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி, டீ வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா ஓமத்தை நேரடியாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஓமப்பொடி அச்சில் அடைச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அரைப்பட்டுரும் சூப்பராக. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும். இது கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கும். இது ஓமப்பொடி அச்சு நம்ம இடியாப்பம் அச்சு இருக்கு இல்லையா, அதுதான். அதில் சேர்த்துட்டு பிழிஞ்சிட வேண்டியதான். எண்ணெய் மிதமான சூட்டிலே வச்சுங்க, பட்டுன்னு உடைந்து கருகிடும். இது நேரடியாக எண்ணெய் சட்டியில் பிழிஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கையை மேலே தூக்கி வச்சுட்டு பிழிங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 5 ரவுண்டு வந்தீங்கன்னா போதும், அழகாக உங்களுக்கு ரவுண்டாக சூப்பராக வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிழிஞ்சு விட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே பட்டுன்னு வெந்துடும். மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அதனுடைய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கி அந்த முட்டை அந்த பபுள்ஸ்லாம் வருது பாருங்க, அது எல்லாமே அடங்கிடும். அவ்வளோதான். இதோ பாருங்க, இப்போ அப்படியே எடுத்துட வேண்டியதான். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஓமப்பொடியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்ததான் ஓலை பகோடா, அதாவது நாடா முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நாடா பகோடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதற்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. கடலை மாவு நான் இன்னைக்கு கடையில் விற்கிற மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்ததான் கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கூடவே 1 டீஸ்பூனுக்கு குறைவாகவே பட்டர் வெண்ணெய் சேர்க்குறேன். அடுத்ததான் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிங்க. இந்த ரெசிபிக்கு பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை கூட இதில் விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாவுடைய பதமும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கும். ஓலைப்பகோடா அச்சு இதுதான். மாவு சேர்த்துட்டு பிழிஞ்சிட வேண்டியதான். அப்படியே பிழிய வேண்டியதான்.
ஓமப்பொடி எப்படி பிழிஞ்சோமோ அதே மாதிரி தான் நேரடியாக தான் பிழியணும். இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். தீயும் மிதமான தீயில் வச்சு பண்ணிங்கன்னா எந்த ரெசிபியுமே வீணாகாமல் அருமையாக வரும். இதை இப்போ திருப்பி போட்டுருங்க லைட்டாக. அவ்வளோதான், நல்ல சிவந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நாடா பக்கோடா, ஓலை பக்கோடா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுகளில் செய்யறதுக்கு எனக்கு சரியாக 1 மணி நேரம் தான் எடுத்துக்கிச்சு இந்த 4 ரெசிபியுமே. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் சொன்ன அளவுகளுக்கு முறுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12லேருந்து 13 முறுக்கு கிடைக்கும். அதே ஓமப்பொடியாக இருந்ததுன்னா அந்த சைஸுக்கு 4 ஓமப்பொடி கிடைக்கும். ஓலைப்பகடாவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டோம் இல்லையா, அந்த சைஸுக்கு ஒரு 5 தடவை நீங்கள் பண்ணலாம். சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட உங்களால் இதை வந்து ஒரு 20 நாள் 25 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அந்த எண்ணெய் பிசுறு வாசனை வராது, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, கல் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிகமான அளவுகளில் வேணுன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க, முக்கியமாக பிகினர்ஸ்க்கு. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.